நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம், நமஸ்தே. நாம் வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் ஹெல்த் அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒன்று தான். அதனால் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக்டர் அப்படின்னா ஹிந்திலையும் டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். சிகித்சக், டாக்டர்னா சிகித்சக். நர்ஸ், தமிழில் செவிலியர்னு சொல்கிறோம்ல, நர்ஸ். சேம் ஹிந்தியில் நர்ஸ், நர்ஸ். ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை. ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பத்தால், ஹாஸ்பத்தால். சிமிலர் இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும். நோயாளி, பேஷண்ட். ஹிந்தியில் ரோகி, ரோகி. இதுக்கு இன்னொரு வேர்டு இருக்குது, மரீஸ், மரீஸ். சிக், உடம்பு சரியில்லை, சிக்காக இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, அப்படின்னா பிமார், பிமார். மருத்துவம், மெடிக்கல். இட் இஸ் a common word, மெடிக்கல். சிகித்சா, சிகித்சா. மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொன்னால் சிகித்சா விக்யான், சிகித்சா விக்யான். மருத்துவ அறிவியல். மெடிசன், மருந்து. இதை 3 வேர்டில் சொல்கிறாங்க. தவாயி, தவாயி. நெக்ஸ்ட் தவா, தவா. அடுத்து ஔஷதி, ஔஷதி. மெடிக்கல் ஷாப், மருந்து கடை இருக்கு இல்லையா, அதை தவாயி துகான், தவாயி துகான். தவாखाना, தவாखाना. ஔஷதி ஆலை, ஔஷதி ஆலை. இந்த 3 வேர்டுமே மெடிக்கல் ஷாப் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். காயம், ஊண்டு. காயம் அப்படின்னா காவோ, காவோ. இப்போ காயமடைதல், பெரிய காயமடைதல், wounded. அதை ஹிந்தியில் காயல், காயல். சிகிச்சை, ட்ரீட்மெண்ட். இதை உப்சார், உப்சார் அப்படின்னு சொல்லணும். ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை. ஆப்ரேஷன் அப்படின்னா ஷல்யக்ரியா, ஷல்யக்ரியா. இதில் கிரியா அப்படின்னா தெர் இஸ் ஆக்டிவேஷன், செய்கிறது. ஷல்ய அப்படின்னா இட்ஸ் லைக் கட் பண்ணி பண்ணுறது, அஸ் அ கட்டிங். இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஷல்ய, ஷல்யக்ரியா, ஆப்ரேஷன். டென்டிஸ்ட், பல் மருத்துவர் சொல்கிறோம் இல்லையா, பல் டாக்டர். இதை தாந்தோகா டாக்டர், தாந்தோகா டாக்டர். தாந்த்னா பல், தாந்தோகா டாக்டர், பல் மருத்துவர். கண் மருத்துவர். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலான்னா, நமக்கு நல்லாவே தெரியும், கண் அப்படிங்கிறதுக்கு ஆங்க், ஆங்க். கண் மருத்துவர் அப்படின்னா ஆங்கோகா டாக்டர். கண் மருத்துவர் அப்படின்னா ஆங்கோகா டாக்டர். பெயின், வலி இருக்கு இல்லையா, அதை காமனாக ஹிந்தியில் தர்த். எப்படி சொல்லணும், தர்த். தலைவலி அப்படின்னா சிர் தர்த், சிர் தர்த், தலைவலி. மயக்கம், ஒரு மயக்கமாக இருக்கும் இல்லையா, இதை ஃபெயிண்ட், மயக்கம் அப்படின்னா பிஹோஷ், பிஹோஷ். மயக்கத்துக்கு ஹிந்தியில் பிஹோஷ். வாமிட், வாந்தி, வாமிட். இதை எப்படி சொல்லணும்னா உல்ட்டி, உல்ட்டி ஆர் பல்ட்டி. பல்ட்டி இல்லை, பல்ட்டி, பல்ட்டி. ரெஸ்ட், ஓய்வு அப்படின்னா ஆராம், ஆராம், ரெஸ்ட். இப்போ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுன்னு சொல்லுவோம்ல, கன்சல்ட். அதுக்கு ஹிந்தியில் பராமர்ஷ், பராமர்ஷ். டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னா டாக்டர் சே பராமர்ஷ் லிஜியே. பராமர்ஷ் அப்படின்னா கன்சல்ட். ப்ரெக்னென்ட் விமன், கர்ப்பிணி அப்படின்னா
கர்ப்பவதி கர்ப்பவதி. இரத்தம் blood, खून खून. உணர்வில்லாமல் இருத்தல். இப்போ நம்ம உடம்புல ஒரு பாட்டில் உணர்வு இல்லாமல் இருக்கும்ல, இதை எப்படி சொல்லணும்னா பிஹோஷி பிஹோஷி. பிஹோஷ் அப்படின்னா மயக்கம், பிஹோஷி அப்படின்னா உணர்வில்லாத தன்மை. நோய் டிசீஸ் அப்படின்னா ரோக் ரோக். நல்லா கவனிங்க, நோயாளியை ரோகி அப்படின்னு சொல்கிறோம், நோய் அப்படின்னா ரோக் ரோக். ஆரோக்கியம் ஹெல்த் அப்படின்னா ஸ்வாஸ்திய ஸ்வாஸ்திய. ஸ்வாஸ்தியனா ஆரோக்கியம். இரத்த அழுத்தம் blood pressure. இரத்த அழுத்தம் அப்படின்னா ரக்தச்சாப் ரக்தச்சாப். எலும்பு போன், போனுக்கு ஹிந்தியில் ஹட்டி ஹட்டி. தொற்றும் தன்மை உள்ளது. ஒரு இடத்துலேருந்து ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆள் பரவும் இல்லையா, தொற்று நோய் மாதிரி. அந்த தொற்றும் தன்மை உடையதுக்கு சங்க்ராமக் சங்க்ராமக். சங்க்ராமக் டிசீஸ் தொற்று நோய் அப்படின்னு சொன்னால் சங்க்ராமக் பிமாரியாங் சங்க்ராமக் பிமாரியாங். தொற்றும் தன்மை இல்லாத நோய், இது தொற்று நோய் இல்லை பரவாது அப்படின்னு சொன்னால் ஆ சங்க்ராமக் ஆ சங்க்ராமக். இருமல் காஃப் கான்சி கான்சி. க்ரச் ஊன்றுகோல், ரெண்டு பக்கம் ஸ்டிக் வச்சு நடந்து போவாங்கள்ல அந்த ஊன்றுகோல், க்ரட்சுக்கு பைஷாகி பைஷாகி. அடுத்து தலை சுற்றுது. எங்கேயாவது அடிபட்டோம்னா அப்படி தலை சுற்றும்ல, தலை சுற்றுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தலை சுற்றல் அப்படின்னா சக்கர் சக்கர். முஜே சக்கர் ஆ ரஹா ஹே அப்படின்னா எனக்கு தலை சுற்றுது அப்படின்னு அர்த்தம். சக்கர் அப்படின்னா தலை சுற்றல். காய்ச்சல் புகார் புகார். மூச்சு விடுதல் பிரீத் பிரீத் பண்ணுறது. மூச்சு விடுதலுக்கு சான்ஸ் லேனா சான்ஸ் லேனா. சான்ஸ் அப்படின்னா மூச்சு பிரீத்திங், சான்ஸ் லேனா மூச்சு விடுதல். இன்ஹேலர் இன்ஹேலர் யூஸ் பண்ணுவோம்ல ஈஸியாக ப்ரீத் பண்ணுறதுக்கு, அதுக்கு சான்ஸ் லேனே வாலா சான்ஸ் லேனே வாலா. சான்ஸ் லேனே வாலானா இன்ஹேலர். இன்ஜெக்ஷன் ஊசி ஊசி போடுறோம்ல இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன் அப்படின்னா சூயி சூயி. இன்ஜெக்ஷன் அப்படின்னா சூயி. கல்லடைப்பு, இப்போ கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னா கல்லடைப்புங்கிறோம்ல, இந்த டிசீஸ்க்கு பேர் பத்தரி பத்தரி. பத்தர் அப்படின்னா கல், கல்லடைப்பு அப்படிங்கிற நோய்க்கு பேர் பத்தரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்மளோட வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தன்யவாத்.